ஜானி எரிக்சன் டாடா என்கிறதான ஒரு பெண் 17 வயதில் அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் நிமித்தமாக கழுத்திலிருந்து அவள் வந்து பேரலைஸ் ஆகிடுறான். கழுத்து கூட சரியாக அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பேரலைஸ். இவளுக்கு பெரிய மன உளைச்சல், தற்கொலை பண்ணிட்டு செத்து போவோமா அப்படின்ற போல ஒரு எண்ணம், டிப்ரெஷன். ஏன் கர்த்தர் என்னை மறந்தார், ஏன் கர்த்தர் என்னை கைவிட்டார்? இந்த 17 வயதில் எனக்கு இது போல ஒரு சம்பவம் எதற்காக நடந்தது? இது போன்ற அநேக கேள்விகளோடு கூட அவள் வாழ்கிறாள். பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவளோடு கூட இடைப்பாடும் பொழுது அவளுக்கு மனசுல ஒரு எண்ணம், தேவன் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். தேவ பிள்ளைகளே கவனிங்க, இன்றைக்கு இவள் தான் குளோபல் டிசபிலிட்டி மினிஸ்ட்ரியினுடைய ஃபவுண்டர். உலக அளவில் மிகப்பெரிய ஸ்தாபனம் இது. அடுத்தது 40 புத்தகத்தை எழுதியிருக்கிறாள் ஆத்தர். அடுத்தது இவள் வாயாலே அழகான ஓவியங்களை என்ன பண்ணியிருக்கா, வரைஞ்சிருக்கிறார். சொல்லப்போனா லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இவருடைய வாழ்க்கை பெரிய நம்பிக்கை கொடுத்து விட்டாங்க. வாழ்க்கையில உடஞ்சி, வாழ்க்கையில இனிமேல எதுவும் செய்ய முடியாது, எல்லாமே வாழ்க்கையில போயிடுச்சு அப்படின்னு வாலிபர்கள் நினைக்கிறாங்க பாருங்க. அது போல உள்ள உடஞ்ச லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த ஜானி எரிக்சன் பெரிய அளவில் பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அவங்க சொல்லும்போது இப்படியாக சொல்றாங்க, பரிசுத்த ஆவியானவர் என் பலவீனங்களிலே எனக்கு உதவி செய்தார். தேவ பிள்ளைகளை நன்றாக கவனிங்க, வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:28 படிக்கும் பொழுது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது.